ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்னன்னாக்கில் ஒரு இன்செக்டிசைட் பூச்சிக்கொல்லியை மருந்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எந்தெந்த கிராப்புக்கெல்லாம் எவ்வளோ டோசேஜில் கொடுக்கலாம், என்ன பூச்சியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய கெமிக்கல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அபாசின் அப்படின்ற ட்ரேட் நேமில் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிராப் கேர் சயின்ஸ் அந்த கம்பெனி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் டேக், அதாவது பாய்சன் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட் பாய்சனாக இருக்கக்கூடியது தான், நாட் ஹைலி பாய்சன். இதில் என்ன டெக்னிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அபாமெக்டின் அப்படின்னு சொல்லிட்டு 1.9% ஈஸி ஃபார்முலேஷனில் இருக்குது. இது எதுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்தெந்த பூச்சியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம், எந்த பயிருக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அதாவது மேஜராக நீங்கள் மைட்ஸு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய எல்லா ரெட் ஸ்பைடர் மைட்ஸு, இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் மைட்ஸுக்கும் இது வந்து ரெக்கமெண்டேஷன் நீங்கள் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சக்கிங் பெஸ்ட்டும் நல்லா கண்ட்ரோல் வருது. சக்கிங் பெஸ்ட்டுனாக்கில் த்ரிப்ஸு, இந்த லீப் மைனரு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் நல்ல ரிசல்ட்டு தெரியுது. அடித்தவங்களுக்கு ஒரு 2 டேஸ்லேயே வந்து நல்ல ரிசல்ட்டு தெரியும். எல்லோ மைட்ஸு, ரெட் ஸ்பைடர் மைட்ஸு, 2 ஸ்பாட்டட் மைட்ஸு, இந்த மாதிரி ஆல் மைட்ஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது தான். நம்ம பாம்பு கூடுன்னு சொல்லக்கூடிய ஒரு இலையில் ஒரு கோடு லைனாக போயிருக்கோம். ஸோ இது வந்து சிவியர் ஆகிற போது பிளான்ட்டோடைய வளர்ச்சி வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணும். அதில் பார்த்தோன்னா அந்த வெள்ளை கலர் கோட்டில் வந்து சின்ன ஒரு பூச்சி மாதிரி இருக்கும். அதுதான் அந்த இலையில் இருக்கக்கூடிய சாரை வந்து பார்த்தீங்கன்னா உறிஞ்சி அந்த இலையில் இருக்கக்கூடிய பச்சையத்தை ஃபுல்லாக எடுத்துரும். ஸோ அந்த பிளான்ட் ஃபுல்லாக வளர்ச்சி இல்லாமல் அரெஸ்ட் ஆயிரும். ஸோ அதுக்காக நீங்கள் அபாசின் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இம்மிடியேட்டாக அதுக்கு ரிசல்ட்டு தெரியும். அடுத்து வரக்கூடிய இலை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வரும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய சிம்டம்ஸும் மறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுவும் நல்லா இருக்கும். லீப் மைனருக்கு நல்லாயிருக்கு, மைட்ஸுக்கு நல்லாயிருக்கு, சக்கிங் பெட்ஸ், த்ரெப்ஸு, இந்த மாதிரி பூச்சிக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் என்னென்ன பயிருக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சில்லிக்கு யூஸ் பண்ணலாம், ஃப்ளவர் கிராப்புக்கு யூஸ் பண்ணலாம், கேபேஜி, காலிஃப்ளவர், இந்த மாதிரி எல்லா பயிருக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கில் அதில் இருக்கக்கூடிய ரெட் மைட்ஸ் கண்ட்ரோல் வரும். நல்ல ரிசல்ட் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 150 ml வந்து டோசேஜ்.